எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் 8:00 9:00 தான் எந்திரிப்பாங்க சண்டேல. பட் எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா வந்து 5:30க்குலாம் ஹஸ்பண்ட் எழுந்து ஜிம் போயிட்டு 7:00 வந்து காஃபி போட்டு தான் எழுப்புவாங்க. எத்தன பேர் வீட்ல இப்படி நடக்கும்னு தெரியல. பட் என்னோட வீட்ல வந்து இப்படி தான் நடக்கும். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஹெவியா எதுவும் செய்யாம சிம்பிளா ஏதாவது செஞ்சுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால எறா மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். ரசம் வச்சுட்டு எறா வறுத்துட்டு முட்டை ஆம்லெட் ஏதாவது போட்டுக்கலான்னிட்டு. குழம்பு மிளகாத்தூள் சுத்தமா காலியாயிடுச்சு. நேத்து தான் எல்லாத்தையுமே காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வறுத்து போட்டிருந்தா, ஹஸ்பண்ட் அரைச்சுட்டு வந்துருவாங்க. அதோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. அது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்டென்ட் உள்ள காய் தான் நெறைய எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அது ஓரியன்டடாவே எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சஷ்மிதாவுக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதுதான் பிடிக்கும். இதெல்லாம் சாப்பிடுவாளான்னு தெரியல. சாப்பிட்டாலும் மேடம்க்கு சளி பிடிச்சுக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணியிருந்தேன். அது ரெடி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சரி சாப்பிட்டுட்டு நம்ம ஈவினிங்கா அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். வீட்ல எப்படி உங்க ஹஸ்பண்ட் தான் மார்னிங் எழுந்துப்பாங்களா? இல்ல நீங்க தான் எழுந்து எல்லாமே ரெடி பண்ணுமான்றத என்னோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உமா. பபாய்.